ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய ஸ்பாவத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். மோர் வி நோ அபவுட் த கேரக்டர் ஆஃப் காட், வில் ஹாவ் மோர் ஃபெய்த். ஒன்று, நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். இன்னொன்று, அந்த தெய்வ பயம், அவர் எப்பேற்பட்ட தேவன்கிறத புரிய அந்த கணம் நமக்குள்ளே அதிகரிக்கும். அதையும் தாண்டி தவறான உபதேசங்கள் வரும் பொழுது, இல்லையே தேவனுடைய ஸ்பாவம் இது இல்லையே, இதுக்கு ஏற்ற வசனம் எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய நேச்சர் இது இல்லையே அப்படின்னு அடையாளப்படுத்த முடியும். சரி, இப்போ கிறிஸ்தவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு முக்கியமான குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயம் என்னென்னா, ஆண்டவர் பரிசுத்தர் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, வேதத்தில் பல இடத்துல பரிசுத்தர் இருக்கிற அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். மோர் வி நோ அபவுட் த ஹோலினஸ் ஆஃப் காட், வில் ஹாவ் மோர் சின் கான்ஷியஸ்னஸ். அதாவது பாவத்தை குறித்த உணர்வு, அந்த உணர்வு நமக்குள்ளே அதிகப்படும். அதனால் ஒரு ரெவரன்ஸ் அதிகரிக்கும்னு பார்த்தோம். ரெண்டாவது, இந்த பரிசுத்தங்கிறது எவ்வளோ அடிப்படை அப்படின்னா, ஒருவேளை தேவன் பரிசுத்தராக இல்லை அப்படின்னா சிலுவை இல்லை, மீட்பு இல்லை, மீட்பின் திட்டம் இல்லை, கல்வாரி இல்லை, இது எதுவுமே இல்லை. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் மீட்பின் திட்டம், கல்வாரி, சிலுவை இதெல்லாம் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லைன்னு சொல்கிறோம். அப்போது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே என்னென்னா தேவன் பரிசுத்தர். அப்போ இந்த பரிசுத்தருங்கிற அந்த சத்தியம் நமக்கு மறந்துடுச்சு அப்படின்னா மீதி எல்லாமே ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால தான் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், சில வேத வல்லுநர்கள் 6-8 வரி சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பற்றி, அவரோட பரிசுத்தத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவருடைய அன்பை பற்றியும், இன்னும் ஈவான்ஸ் சொல்கிற மாதிரி அவ்வளோக்கு அவ்வளோ பாவத்தினுடைய சீரியஸ்னஸையும் அட்டோன்மெண்ட்டோடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அதே பரிசுத்தத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி, ஆண்டவர் பரிசுத்தர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லது இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா வெளியே காட்டணும்ல. இப்போ நான் அன்பானவன் எப்படி காட்டுறது? மேபி என்னோடய ஃப்ரெண்டு மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு எதாவது வாங்கி கொடுக்கும் பொழுது கொடுக்கறதின் மூலமாக நான் அன்பாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான காரியத்தை சரியான நேரத்தில் சரியானபடி நான் வழங்கி இருக்கிறத வச்சு, ஆமாம் அவர் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு, பாசமானவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பாசமானவர் அப்படிங்கிறத நான் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறத வச்சு நான் பாசமானவர்னு சொல்லலாம். நான் இரக்கம் உள்ளவன் அப்படிங்கிறத மேபி ஒரு ஏழைக்கு நான் ஒரு பொருள் கொடுக்குறதையோ, இல்லை அந்த பக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ உதவி செய்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இவர் இரக்கமானவர்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி காரியங்களை வச்சு தான் சொல்ல முடியுது. அதே மாதிரி இப்போ ஆண்டவர் பரிசுத்தர்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லுங்கள்? பரிசுத்தருங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஆனால் ஹவு டஸ் இட் கெட் மேனிஃபெஸ்டட்? அதாவது அவருடைய பரிசுத்தத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இப்போ நம்ம இன்னைக்கு பரிசுத்தம் உடனே என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் வெள்ளை அங்கியில் வந்தார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்மளும் வெள்ளை அங்கி போட்டால், வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு தப்பு இல்லை, நானே வெள்ளை கலர் தான் போட்டிருக்கேன், சரியா? வெள்ளை கலரை பற்றி நம்ம பேசலை. பரிசுத்தத்தை எப்படி காட்டினார் தேவன்? பரிசுத்தம் தேவனால் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? அல்லது காட்கிட்ட போயிட்டு, சும்மா ஒரு கற்பனையாக சொல்கிறேன், காட்கிட்ட போயிட்டு, காட்டுங்க வாங்க, நீங்கள் பரிசுத்தரா? ஆமாம் நான் பரிசுத்தர், எங்கே எப்படின்னு காட்டுங்க அப்படின்னு எப்படி காட்டியிருப்பார்? எப்படி காட்டினார்? அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 காரியம் இந்த பரிசுத்தம் வரும் பொழுது 2 காரியத்தை நினைவு கூறணும். ஒன்று, தேவன் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநீதி எவ்வளவு வேணும் இல்லை. அதாவது பரிசுத்தம்னு சொல்லும் பொழுது அந்த வில்லியம் ஈவான்ஸ் அவங்க எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, தேவனுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா, ஹோலினஸ் ஹேஸ் டு டு மோர் பர்டிகுலர் வித் த கேரக்டர் ஆஃப் காட் இட் செல்ஃப் when in righteousness and justice, that is the expression of his holiness. அதாவது தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருன்னா, அவர் நீதியின் மூலமாகவும் நியாயத்தின் மூலமாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஆண்டவரே நீர் பரிசுத்தரா அப்படின்னா, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீதியாக இருக்குது, நான் செல்கிற காரியங்கள்லாம் நியாயமாக இருக்குது. இதுதான் இந்த பரிசுத்தத்தின் வெளிப்பாடு. சரி, இதை கொஞ்சம் நிதானமாக அடுத்த பகுதி படிக்கலாம் பாருங்களேன். காட் இஸ் ரைச்சியஸ். ஃபஸ்ட்டு தேவன் நீதி உள்ளவர். நம்ம இன்றைக்கி நீதிமான்கிறோம். ரைச்சியஸ் ஆயிரணும், ரைச்சியஸ் லீவ்ஸ் பை ஃபெய்த். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாச நீதிமான் ஆயிடுவான். ஏன் நீதிமான்கிறோம்? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறனால தான் நீதிமான்கிறோம். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்படி வேகம் இல்லாமல் ஆழமாக நான் நீதிமான ஆகணும்னு ஏன் ஆசைப்படுறேன்னா, அவர் நீதியாக இருக்கிறதுனால, அவர் நீதிமானாக இருக்கிறது, அதுதான் அவருடைய பரிசுத்தம். காட் இஸ் ரைச்சியஸ். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 116:5, கர்த்தர் கிருபையும், நமக்கு ரொம்ப பிடிச்சது கிருபை, ஆனால் கூட என்ன வருது பாருங்கள், நீதியும் உள்ளவர் அப்படின்னு வருது.
எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனம். தேவரீர் நீதி உள்ளவராமே. சரி, இப்போ அடுத்த கேள்வி, நீதி உள்ளவர்னா என்ன அர்த்தம்? நீதி உள்ளவர்னா ஒன்றே ஒன்று, சிம்பிள். அதான் ரைச்சியஸ்னா ரொம்ப சிம்பிள். God will do always right and God demands from man the right thing. அதாவது தேவன் எப்பொழுதுமே நீதியான காரியத்தையே செய்வார். அதே மாதிரி மனிதனிடத்திலிருந்தும் நீதியான காரியத்தையே எதிர்பார்ப்பார். அவர் நீதியாக செய்வார், அவர் நீதியான காரியத்தை எதிர்பார்ப்பார். இதுதான் God is righteous. ஆனால் நம்ம பாவத்தில் இருக்கிறதுனால நம்ம நீதியான காரியத்தை செய்ய மாட்டோம். அதனால தான் அவருடைய நீதி நமக்கு தேவைப்பட்டது. சரி, ரெண்டாவது, அவர் நீதியாக இருக்கிறதுனால அவருடைய வழிகள்னால் அவருடைய மெத்தட்ஸ் எல்லாமே நீதியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம் எழுதுறீங்க சார், எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும். 2 வகை இருக்குது. ஒன்று படித்து பாஸ் பண்ணலாம், இன்னொன்று பார்த்து எழுதி பாஸ் பண்ணலாம். நீங்கள் உடனே சொல்லக்கூடாது அல்டிமேட் ரிசல்ட் பாஸ் தானே பண்ண, உனக்கு நான் பாஸ் பண்ணனா இல்லையா பார்த்தியா, படித்து எழுதுனா பார்த்து எழுதுனாங்கிறது உன் வேலை இல்லை, பாஸ் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அவர் பரிசுத்தர், அவர் நீதியானவர் மாத்திரமல்ல, அவருடைய வேஸ் அண்ட் மீன்ஸ், அவர் காரியங்களை செய்கிறதும் நீதியாக தான் இருக்கும். வசனம் எங்கே இருக்குது? சங்கீதம் 145:17 இப்படி சொல்லுது, கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். அவர் எந்த காரியத்தை செஞ்சாலும் நீதியான முறையில் தான் செய்கிறாரே தவிர நீதி இல்லாமல் அவர் செய்கிறதில்ல. ஸோ அவர் நீதி உள்ளவர், அவருடைய வழிகள் நீதி உள்ளவைகள், அவருடைய பிரமாணங்களும் நீதி உள்ளவைகள். என்னைக்காவது யோசிச்சு பாருங்கள், தேவன் கேட்குற ஒரு காரியத்தை நம்ம இதற்கு இப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ கொலை செய்யாதுன்னு சொல்கிறாரு. என்னைக்கா பார்த்து அது எப்படிங்க உங்கள் ஆண்டவர் கொலை செய்யாதுன்னு சொல்கிறாரு, கொலை செய்கிறது நல்ல விஷயம், ஏன் செய்யக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு கேட்க முடியல. கரெக்டாக? அப்போது அவர் கேட்குறது நீதி உள்ளதுன்னு தெரியுது. திருடாதுன்னு சொல்கிறாரு, அப்போ என்னங்க திருடுறது என்ன தப்பா? ஏன் திருடக்கூடாதுன்னு உங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு? திருடனா இப்போ என்ன கெட்டு போச்சு, திருடனால நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. விபச்சாரம் பண்ணாதங்கிறாரு, விபச்சாரம் பண்ணால் என்ன, விபச்சாரம் பண்ணால் நல்ல பிஸ்னஸுங்க, விபச்சாரம் பண்ண வேண்டியதானே அப்படிங்க சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. அப்போது அவர் சொல்லி கொடுத்த, அவர் கேட்குற டிமாண்ட்ஸ், லாஸ், அவருடைய சட்டங்களும் நீதி உள்ளவைகள். எங்கே வாசிக்கிறோம்? சங்கீதம் 19:8, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. விபச்சாரம் பண்ணாதன்னு சொன்னதுனால தான், விபச்சாரம் பண்ணுறது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்கிறதுனால தான் நம்ம பிள்ளைகளை வெளியே அனுப்ப தைரியமாக அனுப்புகிறோம். அது இது சந்தோஷமாக இருக்குது. கொள்ளை அடிக்கிறது நியாயம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தாலும் வீட்டில் வச்சுருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் கொள்ளை அடிக்கிறது அநியாயம், சட்டத்தின்படி தப்புன்னு சொன்னதுனால தான் நீங்களும் நானும் சந்தோஷமாக தூங்குகிறோம். அப்போ அதே மாதிரி தான் அவருடைய நியாயங்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்குது, செம்மையாக இருக்குது. அதே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும். கொஞ்சம் இல்லைங்க, இப்போ நாட்டில் பல சட்டங்கள் போடுறாங்க. இப்போ சில சட்டங்கள்லாம் பார்த்தா நமக்கு இது தேவையா, இப்போ இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கே விரோதமானது அப்படின்னு சில சட்டத்தை பார்த்த உடனே, சில நாடுகளில் போடுற சட்டத்தை பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியுதில்ல. அப்போது ஆனால் இவருடைய சட்டங்கள், இவருடைய நியாயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் நீதியாக இருக்கிறது. அவர் போட்ட ஒரு சட்டம் கூட பொல்லாத சட்டம் கிடையாது. அவர் வச்ச ஒரு பிரமாணம் கூட மோசமான பிரமாணம் கிடையாது. அவர் நீதி உள்ளவர், அவருடைய வழிகள் நீதி உள்ளவைகள், அவர் போடுகிற சட்டங்கள் நீதி உள்ளவைகள். ரோமர் 7:12, அவர் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது அவருடைய பிரமாணங்கள். சரி, கடைசியாக அவர் அது மாத்திரம் இல்லை, நீதினா என்ன? சொன்ன காரியத்தை நிறைவேற்றணும். சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது. தேர்தல் அப்போ அந்த வாக்குறுதி கொடுக்குற மாதிரி, போன எலெக்ஷனுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த எலெக்ஷனுக்கு முன்னே நிறைவேற்றுவாங்க, ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு வேணும், ஓடவர் டெஸ். சில நேரம் அதையும் மறந்துடுறோம்ல. ஆனால் இவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வாசிக்கணும் பாருங்களேன், நெகேமியா 9வது அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீ நீதி உள்ளவர். அப்போ அவர் நீதி உள்ளவராம். எங்கே? அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதில்ல. 2 காரியம் சொன்னேன். அவர் பரிசுத்தர் அப்படின்னா அவர் நீதியும் நியாயமும் உள்ளவர்னு சொல்லி, அவர் நீதி உள்ளவர். ஏன்? அவரே நீதியானதாக செய்வார், நீதியானதை தான் எதிர்பார்ப்பார். 1. 2, அவர் செய்கிற எல்லா காரியங்களும் நீதி உள்ளவைகளாகத்தான் இருக்கும். 3, அவருடைய செய்கிற காரியங்கள் மட்டுமல்ல, அவர் கொடுத்த பிரமாணம், நான் என்ன செய்யணும்னு அவர் சொன்னதும் நீதியானது. 4வது, அவர் என்னெல்லாம் எனக்கு செய்கிறேன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நீதியின்படி செய்து முடித்தார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த காரியங்கள் தான் அவருடைய பரிசுத்தத்தின் அடிப்படை. இது இன்னொரு பாகத்தை நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். பட் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 1, தேவன் நீதி உள்ளவர், அவருடைய வழிகளும் நீதியானவைகள். அப்போ உங்கள் வழிகள்? தேவன் நீதி உள்ளவர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் மேலே அவருடைய சட்டங்கள் எல்லாமே நீதியுள்ளவைகளாக இருக்கிறது. நம்மளுடைய கொள்கைகள், பிரின்சிபல் எல்லாமே இஸ் இட் அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய பிரமாணத்துக்கு ஒத்ததாக நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய வாழ்வியல் சட்டங்கள், நம்முடைய வாழ்வியல் கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே அவருடைய பிரமாணத்துக்கும் அவருடைய சாயலுக்கும் ஒத்ததாக இருக்கிறதா யோசிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்தம் என்று சொல்லி நாங்கள் எதையோ நாங்கள் யோசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தின விதம், நீர் செய்கிற காரியம் நீதி உள்ளது. நீர் எதிர்பார்ப்பது நீதி உள்ளவைகள். உம்முடைய பிரமாணங்கள் நீதி உள்ளவைகள். ஆண்டவரே, உம்முடைய டிமாண்ட், உம்முடைய லா எல்லாமே நீதி உள்ளவைகள் ஆண்டவரே. அதே போல நீர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறேன். நாங்களும் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற செய்கிற காரியங்கள் நீதியுள்ளவைகளாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வச்சிருக்கிற பிரின்சிபல்ஸ், எங்களுடைய வாழ்க்கையின் வழிகள், மீன்ஸ், எங்கள் வாழ்க்கையின் கோட்பாடுகள், எங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பிரின்சிபல்ஸ், எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய பிரமாணத்துக்கும் உங்களுடைய வேதத்துக்கும் ஒத்ததாக இருந்து பரிசுத்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்க உதவி செய்யுங்க. கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.